ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்து மாவட்ட அளவிலான கண்காட்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு கண்காட்சி அரங்கை திறந்து வைத்து பார்வையிட்டார். இக்கண்காட்சி அரங்கில் வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு மற்றும் சோலார் மின் இணைப்பு மூலம் மேம்பாடு குறித்த செயல் விளக்க கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டு, இதன் மூலம் வேளாண் இயந்திரங்களால் விளைநிலங்களில் உழவு செய்யும் முறை, நெல் நடவும் முறை, களை எடுக்கும் முறை, விளைநிலங்களில் வரப்பு கட்டுதல் போன்றவற்றிற்கு எவ்வாறு இயந்திரங்களை கையாளுதல் என்பது குறித்து பயிற்சியாளர்கள் மூலம் விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. பின்னர் வேளாண் துறை இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு அரசு மானியத்தில் வேளாண் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து வேளாண்மை துறையின் மூலம் மண் பரிசோதனை செய்வதற்கான நடமாடும் வாகன சேவையினை கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று முன்தினம் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மூலம் HIV எய்ட்ஸ் பால்வினை நோய் தொற்று பற்றிய விழிப்புணர்வு குறித்த கலை நிகழ்ச்சி மற்றும் நடமாடு வாகனம் மூலம் குறும்படம் வாயிலாக விழிப்புணர்வு குறித்த துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கேற்று விழிப்புணர்வு குறித்த கலை நிகழ்ச்சி மற்றும் வாகனம் மூலம் குறும்படம் வாயிலாக விழிப்புணர்வு மேற்கொள்ளும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இக்கலைக்குழு மற்றும் விழிப்புணர்வு வாகனம் 21ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை 20 கிராமங்களுக்கு சென்று HIV எய்ட்ஸ் பால்வினை நோய் தொற்று மற்றும் இரத்த கொடை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மேற்கொள்ள உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட மேலாளர் முருகேசன், பொது சுகாதாரத்துறை விரிவாக்க அலுவலர் மருத்துவர் சுந்தரி மற்றும் தொண்டு நிறுவன பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்து தயாராகி வரும் இளைஞர்களுக்காக ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தன்னார்வ பயிலும் வட்டம் என்ற அமைப்பின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இதனில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான நூல்கள், மாதாந்திர இதழ்கள் மற்றும் நாளிதழ்கள் அடங்கிய நூலகம் செயல்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் அறிவிப்பு கடந்த 15ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது செப்டம்பர் 28 அன்று நடைபெறவுள்ள முதல்நிலை தேர்விற்கான இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று முதல் வார நாட்களில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் பங்கேற்க ஆர்வமும் விருப்பமும் உள்ள போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்கள் தங்களது புகைப்படம் மற்றும் தேர்வுக்கு விண்ணப்பித்த விவரங்களுடன் கலந்து கொள்ளலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் குழந்தைகளின் நலனை பேணிக்காக்க திறம்பட செயல்பட்ட நிறுவனங்களுக்கு முன்மாதிரியான சேவை விருதுகள் ரூபாய் 4 லட்சம் செலவினத்தில் நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தன்று வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருதுகள் அரசின் கீழ் இயங்கும் குழந்தைகள் இல்லங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் செயல்படும் குழந்தைகள் இல்லங்கள், சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டதாக கருதப்படும் குழந்தைகளுக்கான இல்லங்கள் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுகள் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் வாயிலாக புற்றுநோய், பக்கவாதம், மனவளர்ச்சி குன்றிய சிறார்கள், கண் பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகளுக்கான நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு பல்வேறு நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு பொது மருத்துவ முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர் நலனுக்கான சுகாதார மருத்துவ விழிப்புணர்வு முகாம் வரும் ஞாயிறன்று அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மண்டபத்தில் காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை அன்று முகமது சதக் ஹமீது மகளிர் கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில் ராமநாதபுரத்தில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு வேலை நாடுனர்களை தெரிவு செய்ய இருக்கின்றன. இம்மாவட்டத்தைச் சார்ந்த வேலைவாய்ப்பற்ற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும், ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகளும், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர் மற்றும் லேப் டெக்னீசியன் கல்வி தகுதியுடைய அனைவரும் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்களுக்கான பணியினை தாங்களே தேர்வு செய்வதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.